ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். த டான் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், த ஹியூமன் நீட் டு கவுண்ட். ஸோ இது நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாங் பிஃபோர், முந்தி காலத்தில், அதாவது இந்த மாடர்ன் சொசைட்டிலாம் வர்றதுக்கு முன்னாடி, மாடர்ன் சொசைட்டினா இங்கே நிறைய சிட்டிஸ் இருக்குது, நிறைய லாஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ஸ் பற்றி படித்து முடிச்சுட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே இப்போ மாடர்ன் ஆயிடுச்சு. இந்த மாடர்ன் சொசைட்டி வர்றதுக்கு முன்னாடி பீப்புளுக்கு வந்து ஜஸ்ட் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வே தேவைப்பட்டது. ஓகேவா? ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ் ரூம், ஃபார்முலா, பிளாக் போர்ட், சாக்பஸ், இதில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட யங் ஏஜிலேருந்து. பட் ஏஷியன் பீப்புளெலாம் அவுட்டோரில், நேச்சரில் தான் மேத் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போலாம் யாரும் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, எதுவுமே இல்லை, சாக்பஸ்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி பண்ணாங்க அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ஏஷியன் ஃபார்மர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ரிவர் கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட நிறையா கவுஸ் இருக்குது. நீங்கள் கவுஸை வந்து மார்னிங் வந்து கிராஸ் சாப்பிட வெளியே அனுப்புகிறீங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அண்ட் நைட் வந்து அது ரிட்டன் ஆகுது உங்கள் வீட்டுக்கு. இப்போ உங்ககிட்ட எத்தனை கவுஸ் இருக்குது, நீங்கள் கரெக்டாக கவுஸை வெளியே அனுப்புகிற கவுஸ் அவங்கள தேடி திருப்பி கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன ப்ராக்டிக்கலாக மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீப்புளுக்கு வேர்ட்ஸ் தெரியாது, சிம்பிள்ஸ் தெரியாது, நம்பர்ஸ் கூட கண்டுபிடிக்கல, எதுவுமே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மேட்ச் பண்ணாங்க. ஸோ 1 to 1 அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ 1 to 1 அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஜாரோ இல்லை ஒரு பாட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ மார்னிங் வந்து ஒரு கவ் வெளியே போகுது. ஓகேவா? ஒரு கவ் வெளியே போகுது அப்படின்னா ஒரு ஸ்டோன் வந்து அந்த ஜார்க்குள்ளே போடுவாங்க. இப்போ செகண்ட் கவ் போகிறப்ப செகண்ட் ஸ்டோன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸாக போட்டு முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வரப்போ எல்லா கவுஸும் வந்துடுச்சா அப்படின்றத எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கவ் வருது அப்படின்னா ஒரு ஸ்டோன் மட்டும் அந்த ஜார்லேருந்து வெளியே எடுப்பாங்க. செகண்டு கவ் வரப்போ செகண்ட் ஸ்டோன் வெளியே எடுப்பாங்க. இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் கவுஸ் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதே இது அதில் ஏதாவது 1-2 ஸ்டோன் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா 2 கவுஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இல்லை ஒரே ஒரு ஸ்டோன் இருக்குன்னா ஒரே ஒரு கவ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வந்து 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் இந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ என்னாச்சு, மேட்ச் பண்ணாங்களே, ஒரு இதுக்கு 1, செகண்டுக்கு செகண்ட், இந்த மாதிரி மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன பர்த் ஆகுது, என்ன பிறக்குது அந்த இடத்துல அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பிறக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, 1 2 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. கரெக்டாக ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து வரும், ஆனால் அப்போ 0லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. 1 to அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இது வந்து வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இது. நம்ம இதை இப்போ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடலாம். லாங் பிஃபோர் ஹியூமனிட்டி built cities, formulated laws or studied the stars, there existed a fundamental practical necessity, the need to keep count. So mathematics did not begin in a classroom with equations on a board. It began in the dirt, on the bark of trees and on bones. இந்த டேலி மார்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் இவங்களோட மேத்தமெட்டிக்ஸ் வந்து நேச்சர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இமேஜின் யூ ஆர் லிவிங் thousands of years ago in a small agricultural settlement along the banks of the Saraswati river. You have a herd of cattle. Every morning they go out into the dense forest to graze, and every evening they return. How do you ensure that a calf has not wandered off?
Without words for numbers and without returning symbols, every human solved this through a concept called one-to-one correspondence. So for every cow that left the settlement, the herder might place one pebble in a clay pot. In the evening, for every cow that returned, one pebble was removed. If the pot was empty at the end of the day, the herd was safe. If pebbles remained, cows were missing. So this simple act of matching one object to another was the birth of natural numbers. That is n is equal to 1 2 3 4 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 3.1.1 ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் போன். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நம்பர் சிஸ்டம், நம்மளோட மாடர்ன் நம்பர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து டெவலப் ஆனது இந்தியாவில் தான் டெவலப் ஆச்சு. ஆனால் ஓல்டஸ்ட் ஃபிசிக்கல் ப்ரூஃப் போன்ஸை வச்சு கவுண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வச்சு கவுண்ட் பண்ணுறது, இந்த மெத்தட் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வந்தது. ஓகேவா? ஆஃப்ரிக்காவில் தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இயர்லி ஹியூமன்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி போன்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி தான் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அனிமலோட போன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஸ்க்ராட்ச் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து ஒரு ஏஷியன் போன் வந்து கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. எங்கன்னா சதர்ன் ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அந்த போனோட நேம் தான் என்னது? லெபாம்போ போன். நான் உங்களுக்கு பிக்சர் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து லெபாம்போ போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெபாம்போ போன் எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட அதுக்கு வந்து இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 இயர்ஸ். அந்த போனோட ஏஜ் வந்து 35,000 இயர்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ரொம்பவே ஒரு பழைய போன் தான் அது. ஸோ அதில் எப்படி இருந்தது அப்படின்னா 29 லைன்ஸ் இருந்தது, டிஸ்டன்ட் லைன்ஸ் இருந்தது. எல்லாமே ஒரே லென்த்தில் தான் இருந்தது, யூனிஃபார்மாக இருந்தது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு நேச்சரால் நடந்திருக்காது. ஏதோ ஸ்டோன் இடிச்சோ இல்லை ஏதோ கீழே விழுந்து இந்த மாதிரி நடந்திருக்காது. ஹியூமன்ஸே பர்பஸாக அவங்க கவுண்டிங் இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த போனில் வந்து அந்த லைன்ஸ் காவுட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 29 நீட்டாக இருந்தது. லைன்ஸ் வந்து டிஸ்டன்ட் லைன்ஸ் ஈக்குவல் லென்த்தில் ஒரே மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. எதுக்கு டூலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூனார் ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது நமக்கு அந்த மூனோட க்ரோத், பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் டைம்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், டைமை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ், கேலண்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உமன்ஸோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வைல் த டெசிமல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் வி யூஸ் டுடே, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னது? டெசிமல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். இது வந்து இந்தியாவில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. வி யூஸ் டுடே வாஸ் பெர்ஃபெக்டட் இன் த இந்தியன் சப்கண்டினென்ட். த இயர்லியஸ்ட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கலாக போன்ஸ் வச்சு பண்ணுறது இது எல்லாமே ஆஃப்ரிக்காவில் தான் பண்ணாங்க. ஆஃப் ஹியூமனிட்டி ரெக்கார்டிங் நேச்சுரல் நம்பர்ஸ் டேக்ஸ் அஸ் டீப் இன் டு த ஹார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. So the first mathematics did not use paper, they used tally marks carved into bone. போனில் வந்து tally marks வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் உங்களுக்கு லெபாம்போ போன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ த லெபாம்போ போன் டிஸ்கவர்ட் இந்த லெபாம்போ மவுண்டைன். ஆக்சுவலாக இந்த மவுண்டைன்லேருந்து கிடச்சதுனால அது பேர் லெபாம்போ போன் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ லெபாம்போ போன் டிஸ்கவர்ட் இந்த லெபாம்போ மவுண்டைன்ஸ் பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஸ்வாசிலாண்ட். டேட்ஸ் பேக் அப்ராக்சிமேட்லி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 இயர்ஸ். ஸோ இட் இஸ் அ போன் ஃபீச்சரிங் 29 distinct deliberately carved uniformly sized notches. Anthropologists and mathematicians believe this was not just a random scratching, but a tool used as a lunar phase counter or a menstrual calendar, indicating that early humans were tracking time through natural numbers. So natural numbers வச்சு இந்த இதிலலாம் பண்ண மாதிரி அவங்க வந்து இயர்லி ஹியூமன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.